சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா காவியா, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் ராசி, மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக ஜவுளி கடை வச்சு ரன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம் ஆனால் நல்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறுகாரணமாக கணவர் பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும். தன்னை லைஃப் லாங் சந்தோஷமாக பார்த்துக்கிற சிறந்த மணமகள் தான் சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு எதுவும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, வரக்கூடிய கணவருக்கு ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி வயது தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு படித்த மணமகள் தான் சொல்லி வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 3 இடத்துல சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. லேண்டும் நிறைய இடத்துல வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பூர்வீக சொத்து பாதத்துக்காக வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்ன்ட்டு நல்ல ஒரு மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் தான் வசிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா வசந்தி, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் ராசி, மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மாதம்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில வாழை பிடிக்கிறதா சில கருத்து வேறுகாரணமாக பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்லா படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையே தான் தேவை. தன்னை போலவே தன் கெஸ்ட்லேயே வன்னியர் ஜாதியிலேயே மணமகள் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத தன்னை லைஃப் லாங் வச்சுக்கிற சிறந்த மணமகன் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கடைலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் கார் பங்களா நல்ல லக்ஸரியான ஃபேமிலியோடு இருக்கிறதால தனக்கு வரக்கூடிய கணவரும் நல்ல வசதியான மணமகள் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி வசதி குறைவாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஓன் பிஸ்னஸ் நம்ம பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஃபினான்ஸ் மூலியமாகவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்றதால வீட்டோட மாப்பிள்ளையை வந்துட்டால் போதும், லைஃப் லாங் தான் நல்லா வச்சுக்கிற சிறந்த மணமகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மணஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.